இல்ல, எனக்கே இன்னைக்கு காலையில தாங்க தெரியும். இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு மேலதான் தகவல் சொல்றாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க உடனே அவங்க குடும்பத்தார், அவருடைய சொந்த அண்ணன்கிட்ட பேசுறேன். அவர் சொல்றாரு, அண்ணாச்சி இது மாதிரி நடந்திருக்கு, 2 தினங்களா அவர் காணல, கடிதம் எழுதி வச்சிருக்காருன்னு. உடனே காவல்துறையும் அனுப்புனாங்க. அவர் வீட்டில் இருக்கிறோம் அந்த கடிதத்தை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த கடிதத்தை படிச்ச பிறகு உயர் காவல்துறை அதிகாரியிட காலையில தொடர்பு கொண்டு பேசும்பொழுது 12 மணிக்குள் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், கடைசியாக இருந்த எந்த டவர்ல இருந்துச்சு, எப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கார் போனெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள். அதுக்கப்புறம் நான் பிரஸ் மீட்டுக்கு சத்தியமூர்த்தி பவன் வரும்பொழுது ஒரு உயர் காவல்துறை அதிகாரி தொடர்பு கொண்டு சொன்னார், சார் இது மாதிரி சடலமாக அவரை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு. தெளிவான விசாரணை, நேர்மையான விசாரணை, எந்தவித சங்கடங்களும் எங்களை ஆக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேர்மையாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. நான் திருநெல்வேலிக்கு சென்று கொண்டிருக்கிறேன்.